சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அப்படின்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பை விட சமஸ்கிருதத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. 2017, 2018, 2019 இந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு 643 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. அதே 3 ஆண்டுகள்ல சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இருக்கு. என்விரான்மென்ட் சேஃப்டிக்காக இவங்க ஒதுக்கின தொகை வெறும் 608 கோடி ரூபாய். இப்போ இதிலிருந்தே சமஸ்கிருதம் அப்படிங்கிற அந்த மொழிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, அதற்கு பின்னால் உள்ள விஷயம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுது. தமிழ் மொழி ஒரு பக்கம் பெங்களூரு மாதிரியான நகரங்களில் அங்கே தமிழ் பள்ளிகள் இயங்குவதில் பெரிய பிரச்சனைகள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் எழுத படிக்க தெரிந்தவர்களாக இல்லாத ஒரு சூழல். தமிழ் பேசுவாங்க, எழுத படிக்க தெரியாது. அதே போல் டெல்லி மாதிரியான இடங்களில் பார்த்தீங்கன்னா, கடைசியாக எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்தபோது டெல்லியில் 8வது ஒரு தமிழ் பள்ளிக்கூடத்தை திறந்தாங்க. கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் அந்த ஸ்கூலை திறக்கும் போது அதற்கான நிதியை ஒரு 5 கோடி ரூபாய் நிதியை தமிழ்நாடு அரசாங்கம் தான் கொடுத்தாங்களே தவிர மத்திய அரசாங்கம் கொடுக்கல. ஆனால் ஒன்றிய அரசாங்கம் இந்த யாருமே பேசாத வெறும் 24,000 மக்கள் மட்டுமே பேசக்கூடிய இந்த சமஸ்கிருத மொழிக்கு அளிக்கக்கூடிய இந்த முக்கியத்துவத்தை ஏன் தமிழுக்கு அளிக்கிறது இல்லை அப்படிங்கிற கேள்வியை நாம் முன்வைப்பதற்கு பதிலாக மத ரீதியான பிரச்சனைகளும் சாதி ரீதியான பிரச்சனைகளும் தமிழக மக்கள் தொடர்ந்து நாம் அதில் மூழ்கி கொண்டு இருப்பது தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் எவ்வளோ ஆபத்து